வணக்கம் மன்னமர் வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. அதே நான் அடிக்கடி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்றீங்க. ஐயோ நான் அர்ச்சுனா. 2026 இந்த 2026 ஆண்டு ஜூலை மாதம் இந்த என்னால மறக்கலாது 16ஆம் தேதியா? 16ஆம் தேதி. இன்னைக்கு ஒரு பம்பல் நடந்த உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். எங்களுடைய கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் 7 மண்டா கிளிநொச்சி வந்து கிளிநொச்சி வந்தீங்கன்னா உன்னை நாங்க கொல்லுவோம். என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு நான் கணக்கு விஷயம் கதைக்க போற இந்த வீடியோவில் இதோட எங்களுடைய தமிழினம் திருந்தது அல்லது சிந்திக்குது இந்த வீடியோவோட. சரிதானே? கிளிநொச்சி கிளிநொச்சிக்காரன் இருந்தா தயவு செய்து கையத்தேனண்டா கிளிநொச்சி மெட்டாகல் ஜோசிப்பினா ஓகே இவர் என்ன கிளிநொச்சியை பற்றி உருட்டுறார், இவர் என்ன கிளிநொச்சி என்று நான் உண்ட கேட்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்து கிளிநொச்சியில செருப்பு இல்லாம உருத்துரபுரம் மகாவித்தியாலயத்திலும் கிளிநொச்சி சென்ற கொள்ச்சிலையும் படிச்சு கிளிநொச்சியில ஸ்காலர்ஷிப்ல ரேங்க் ஃபர்ஸ்டா வந்து 170 198 கட் அவுட் இருக்கேங்க. சரியா? யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில படிச்சு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பாஸ் அவுட் பண்ணின எனக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு உரிமை இருக்கா? இல்ல ரோயல் காலேஜில் படிச்ச சுமந்திரனுக்கும் கஜேந்திரமாருக்கும் கொழும்புல சொத்துக்களை வச்சு கொண்டிருக்கிற சுமந்திரன் கஜேந்திரமாருக்கு அரசியல் செய்யறதுக்கு இங்க உரிமை இருக்கா? இவன் தமிழருடைய உண்மையான அரசியல் தலைவனாக இருக்கலாம் என்றதை நீங்க சொல்லுங்க. அல்லது எங்கண்ட 2006ஆம் ஆண்டு தமிழரை கொண்டு புதைச்ச இந்த அனுரகுமார சாநாயகனுடைய அரசாங்கத்துக்கும் அமைச்சர் சந்திரசேகருக்கும் இங்கே அரசியல் செய்யறதுக்கு உரிமை இருக்கா? அல்லது இந்த காட்டி கொடுத்த இந்த கட்டக்கடத்தனுக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு உரிமை இருக்கா? அல்லது 2006 2007 கண்ட பாட்டில எல்லாம் எங்களோட தமிழ் படியில சுட்டு தாக்கின அல்லது சுட்டு போட்ட இந்த ஒட்டுக்குழுக்கள் இபிடிபிக்காரருக்கும் மண்டியன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் இங்க அரசியல் செய்யறதுக்கு தார்மீக கடமை இருக்கா? அல்லது தன் சொந்த அப்பாவே 2009 முள்ளிவாய்க்கால பறை கொடுத்து போட்டு இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிற எனக்கு இந்த மண்ணுல நின்று அரசியல் செய்யறதுக்கு உரிமை இருக்கான்றத இந்த வீடியோ முடிவுல சொல்லுங்க. இந்த வீடியோ கேட்டா பிறகு இவர் என்ன ஓவரா கிளிநொச்சி பற்றி கேட்கிறார். இவர் தானே கிளிநொச்சி நாயல் என்று சொன்னவர் என்று நீங்க சில நேரத்துல கதைக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவா சொன்னான். இந்த இன்றைக்கு எந்தெந்த நாயல் தான் குலைக்கும், சிறுத்தை சீரும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு எந்த நாய்கள் குலைத்தது, இந்த சிறுத்தை சீறினது. நீங்க முதுகுல கையும் வரைக்கும் நான் சிவனேண்டு தானடா இருந்தேன். நான் வடிவா ஜோதிச்சு பாருங்க. உங்களோட 3 காவாளிகள் எனக்கு பின்னால வந்து நிக்கத்தக்கனையாக அமைச்சருக்கு அடி விழும் என்ற பயத்துல ஒரு கேபினெட் அமைச்சர் அந்த நல்ல மனுஷனடா, அந்த என்ன நடிக்கிறேன் நல்ல மனுஷன் நான் சொல்லுவது. அந்த பாவம் ஒரு மீட்டிங்கா நடத்த தெரியாது. அங்க குளறி பார்த்து இருங்கடான்னு கேட்கல. என்ன பார்த்து ஜீரா அந்த உரிமையோட காய்ச்சி. இன்றைக்கு நான் சொல்றேன் அந்த என்னோட உரிமையா தான் காய்ச்சது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார் அல்லது ஊழல்வாதியா இருக்கிறார் கேட்க கவலையா இருக்கு. என்னடால் நாங்கள் இவரை நினைக்கிறோம், நீங்கள் தானே அரசாங்கம். நான் மிக கவலையோடு தான் இந்த வீடியோ சொல்றேன். அமைச்சர் சந்திரசேகரன் காட்டுங்க. உண்மையாவே ஒரு இந்த அளவுக்கு நான் பேசி நான் பொட்டேன் ஏனென்றால் ஒரு மீட்டிங்கை நடத்த தெரியாதால் ஒரு 4 பேர் ஒருத்தன் கேட்ட கேள்விக்கு 4 பேர் குளர்றானண்டா நான் மீட்டிங் நடத்திருந்தா இப்படித்தான் செய்யிருப்பேன். கொஞ்சம் இருங்க வாரன், உன்னுடைய கேள்வி என்ன? கேள்வியே கேள். ரைட், நீ எனக்கு கதைக்க கூடாது. கேள்வி ஆட்டு கேட்டது எலும்பு, எனக்கு உனக்கு என்ன பதில்? ரைட், அவ்வளவுதான் உண்ட கதை. இரு அடுத்த வேற யாருக்கு பய சொல்ல போற? அடுத்த எலும்பு இரு பதில், அவ்வளவுதான். அதுக்கு இடையில குளறி இருந்தா பொடிச்ச சொல்லிப்ப தூக்கி வெளியேறியாண்டு. அர்ச்சுனா ராமநாதனும் டிசிசி மீட்டிங் நடத்துற காலங்கள் வரும். அந்த நேரம் நீங்க பாத்துக்கொடுங்க. ஆனா நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ஒழுங்கா தான் நடத்துவேன். ஆனா அந்த நேரம் நீங்க பாத்துக்கொடுங்க. நான் ஏதோ கவலையோட சொல்றேன் என்றால் இந்த அமைச்சர் சந்திரசேகர் என்ற நபருக்கு அல்லது அண்ணே என்று சொன்னாலும் கவலையா கிடைக்கும். நாங்க போறோம் இந்த அரசியல் இந்த கனகாலம் இல்லைன்னு யோசிக்காங்க. உங்களுக்கு கனகாலம் கசந்திர மாட்டோம். சரியான கவலையோட தான் இந்த அரசியல் இருந்து விட்டு போறோமா? அமைச்சர் சந்திரசேகரை சுட்டி நிக்கிறவன் எல்லாம் சொல்லு, இந்த ஸ்ரீதரன் இந்த ஊழல் எல்லாத்தையும் நான் பிடிக்க வேணுமா? அல்லது உங்களோட இளங்குமரனும் ஸ்ரீதரனும் கண்டியில இருந்து சாப்பிட்ட உடனே நீங்கள் எல்லாம் அப்படியே கட்சி மாறிடுவீங்களாடா? எனக்கு விளங்கல. என்னடா ஒரு மிகப்பெரிய நெருத்தனமான வேலை போய் கொண்டிருக்கு. அமைச்சரோட நின்று என்னோட வலிமையா அண்ணா ஆண்டு கதைக்கிற, அவருக்கு சேர் போடுற, எனக்கு அண்ணா ஆண்டு கதைக்கிற பொடியல்ட மனச்சாட்சியோட இந்த கேள்வியை நீங்க தனியா இருந்து ஜோதிச்சு பாருங்கடா. அர்ச்சுனா இன்றைக்கு என்ன கேட்டவர் என்னதுக்கு சண்டை வந்தது? என்ன கேட்டவர் என்னதுக்கு சண்டை வந்தது? நானா தூசண தலை காத்தினான், நானா நாயை பெய்யாண்டினான், நானா எல்லாத்தையும் குழப்பினான். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஃபைல், ஒரே ஒரு கேள்வி, அவ்வளவுதான்.
எங்கடா அந்த கடலையை கொடுத்த கச்சானுக்கு கொடுத்த என்னதான் பண்ணது புகரை என்றால் உரம் எங்க அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு விட்ட தண்ணி எங்க, அங்க வச்ச தென்னங்கண்டு என்ன, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஃபைல், ஒரே ஒரு கேள்வி. 7 ஃபைல் இருந்து என்னடு 7 ஃபைலையும் ப்ரிப்பேர் பண்ணி மினக்கட்டு கனடாவில இருந்து வந்திருந்து ஒவ்வொரு ஆர்டிஐ போட்டு அதுக்குரிய பதில உடைச்சு வாய்ச்சு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டு விளங்கி கொள்ளுங்க. சரிதானே? இப்ப அமைச்சர் சந்திரசேகரோட பின்னால நிக்கிறவன் எல்லாம் ஜோசி மனச்சாட்சியோட ஜோசி. உன்ன நான் கேட்கல, அல்லது இந்த என்பிபிக்கு வாழ் பிடிக்கிறவன் எல்லாரையும் நான் சொல்லல நீங்க செய்யற பிள்ளையண்டு. ஒரு நம்பிக்கை தான். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளா அரசியல்வாதியா இல்லாம இருந்து கொண்டு ஜோதிச்சு தாண்டாப்பா. நானும் சொன்னான் அன்றகுமார சநாயக வந்தா நல்ல ஆணி புடுங்குபடும் நானும் சொல்லியடாப்பா டிஷர்ட்டை போட்டு கொண்டு தெரிஞ்சினேன். சோ நாங்களும் அப்படி ஒரு அப்பாவியலடா. எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு அப்பாவி, தமிழர் பாவம். அதனாலதான் சாவச்சேரி சனம் அதை விட பாவம். அதனாலதான் காலங்காலமா ஏமாத்துறாங்க. தெல்லிப்பள்ள சனம் அதை விட பாவம். வைத்தியசாலையில வைத்தியர் இல்லாட்டிலும் இருக்கும் பிறகும் அப்படியே தொங்கி கொண்டிருக்கும். எங்க வைத்தியர் போயிட்டார், வைத்தியர் வழியில பிபிக்கு போயிட்டார்ன்றது அந்த சனத்துக்கு கன்சர்ன் இல்லை. சாவச்சேரியும் அப்படித்தான். டாக்டர் வரும் வரைக்கும் மாமரத்துக்குள்ள நிக்குங்க. அதெல்லாம் பாக்கைக்குள்ள தான் பிரைவேட்டுக்கு போய் உழைக்க கூடாண்டு ஜோதிச்சவன். டாக்டர் வரும் வரைக்கும் மாமரத்துக்குள்ள நிக்கிற சனத்தை வாங்க நான் பாக்குறேன்னு சொல்லி, டாக்டர் நீங்க இந்த டாக்டர் கொண்டு வாடா டிக்கெட்ட என்று கேட்டு பார்த்தவன் நான். என்னுடைய மருத்துவ வாழ்க்கையும் போயிட்டு என்னுடைய சந்தோஷமான நாட்களும் போய்கொண்டிருக்கு. சரியான கவலையோட இந்த வீடியோ போடுறேன். என்னடா புலம்பெயர் நாட்டுல இருந்து இந்த என்னடா இப்ப ரோட்ல இருந்து கோன் அடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, புலம்பெயர் நாட்டு ரோட்டால போடுறாங்க, சைட்ல இருந்து கோன் அடிச்சு இருக்கான். புலம்பெயர் நாட்டுல இருந்து தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறாக்கள் உன மனச்சாட்சியோட தொட்டு கேளுங்கோ. இன்று வரைக்கும் இந்த 2 வருஷத்துல நான் யார்கிட்டையும் காசு களவெடுத்தனா, யாரும் பொட்டையலோட போய் சேட்டை விட்டனா, அல்லது யாரோ என் ரேப் பண்ணினதா, அல்லது அவர்கிட்ட காசு விடுங்கோ இவர்கிட்ட காசு விடுங்கோ, எனக்கு அசைலது இன்று வரைக்கும் ஒரு அசைலம் கடிதம் நான் பொய்யா கொடுத்துக்கிறேன் ஒரு காவாளிக்கு. எவ்வளவு ஆசை உழைக்கலாம் என்ன? ஒரு மனச்சாட்சியோட யோசிங்கடா. நீங்கள் இந்த ஒருத்தனை நோக்கி கையை நிட்டுறதுக்கு முன்னம் யோசிக்க வேணும். அவன் என்ன கதைக்கிறான், அவன் என்ன எதுக்காக போராடுறான், எந்த விஷயம் சம்பந்தமா கதைக்கிறான் என்றால் சரியான மனக்கவலையோட தான் இந்த வீடியோ போடுறோம். இன்றைக்கு கிளிநொச்சியில ஒரு 8 பேர் தான் வந்திருந்து உள்ளுக்கு இருந்துக்குள்ளாருனவ 2 தவிசாளர். அந்த வேளமாயுதல் என்ற ஒரு நாய் தவிசாளர் உண்டு, அந்த பொட்டையன் ஸ்ரீதரண்ட மாமா, அடுத்த அந்த முத்து சிவலிங்கம் என்ற ஒரு பரதேசி. இந்த இதுகள் எல்லாம் காலங்காலமா இந்த கமக்கார அமைப்புகள் பொதுமக்கள்கிட்ட 1000-2000 ரூபாயை கருக்கு வேண்டிக் கொண்டு அதிலே வீட்டையும் கட்டுக்கொண்டு, கமக்கார அமைப்புக்கு அவர் தான் தாதா, அவர் அதிலே வீட்டையும் கட்டி, கமக்கார அமைப்பு ஆபீஸ் அங்க இருக்கு, அதுவும் அதே அட்ரஸ் தான். இவற்ற வீட்டு அட்ரஸ் அங்க இருக்கு, அதுவும் அதே அட்ரஸ் தான். விளைஞ்சு அதுக்குள்ள இன்றைக்கு பாலமும் கட்டி அவருக்கு போறதுக்கு அதுக்குள்ள பாரு, அவர் பிரதேச உறுப்பினர் ராமண்டு அவருக்கு பாலமும் கட்டி சரிதான். அந்த பாலம் யார் கட்டினான்னு கேட்டா ஒருத்தர் கை வைத்துறான் இல்ல. இங்க எந்த பிரதேச தீர்மானம் பண்ணா கட்டுறான்னு சொல்றாங்க இல்ல. சோ அந்த பாலத்துக்கு ஒரு கேள்வி, அந்த கமக்கார அமைப்புகளுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு கொடுத்த லால்காந்த கொடுத்த உரமானியம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு யூரியா பேக் 17,000 ரூபா போகுது. 10 பேக் அடிச்சா 2 லட்சம் ரூபா. சும்மா விளையாட்டில இந்த டீச்சர் மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தா, அல்லது அப்பாவி டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா யோசிக்க. நான் ஒரு இடத்துல கார் அனுப்பாட்டிட்டு ஒரு லோயர் ஆள்கிட்ட உள்ளுக்க போறோம். ஒரு பைக் கொண்டு வந்து பட்டாரண்டு பிரேக் அடிச்சுட்டு நான் தனியா தண்ணிக்கிறேன். எனக்கு யாரும் பாதுகாப்பும் இல்லை, பாதுகாப்பு தேவையும் இல்லை. அப்படித்தான் செத்து போனாடாப்பா. அந்த முடிஞ்சா எங்கட வரி புடிய உடுப்பை போட்டு விடுங்கடா, அதான் கிடைக்கக்கூடிய கடைசி ஆசை. அது ஒரு படத்தை எடிட் பண்ணி போட்டு விடுங்க, நான் செத்தா. வேற ஒன்றும் தேவையில்லை. என்னென்றால் ஒரு கார் ஒன்று பிரேக் அடிச்சு, பைக் ஒன்று பிரேக் அடிச்சு நின்றுது. அப்ப நான் யார் என்ன ஒருத்தன் வந்தா மேக்சிமம் அடிக்க போறான், கையை தூக்க போறான். நானும் வெளுத்து தூக்கி அடிக்கிறத தவிர வேற வழி இல்லை. வேற என்ன 2 அமைச்சர் சந்தத்தை 3 பேர் பிடிச்ச மாதிரி என்று போட்டு நான் பிரேக் அடிக்க ஹெல்மெட்டை கலட்டிட்டு அடிச்சுனா நான் கேட்டான். அப்ப நான் நோமடாண்டு சொல்லலாப்பாண்டு நான் அப்படித்தான் காய்க்கிறேன். எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்றேன். எஸ் ஓம் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஓகே யூ டாக் டு மீ லேட்டர், யூ கெட் மை ஃபோன் நம்பர். எங்களுக்கு அந்த வருது வாயில. சரிதானே? அப்படி புடுங்கவோ மேலும் போயிட்டு வாமச்சான கதைக்கவோ மேலும். சரிதானே? ஹிரு எஃப்எம் கோல் பண்றாங்க. சொல்றேன் உங்களுக்கு, ஐயா கீழே கத்தாக்குறேன் ஏமத்தம் ஐயா கெமத்தி என்று சொல்லிதான் போனை கொடுக்குறேன். சரி, ஐயாண்டு சொல்லுங்க, அப்பதான் அண்ணேன்னு சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு விருப்பம். அவனுக்கு சேர் சொன்னாண்டு எல்லாம் பிடிக்காண்டு. நாங்கள் டாக்டரா இருந்தாங்க, டாக்டர் கேட்க சேர்ண்டது கீரண்டது டாக்டர்ன்றது எல்லா காலம் போயிட்டு. நான் ஒரு கேவலமான ஒரு பொலிட்டீஷியன், ஜஸ்ட் அ பொலிட்டீஷியன். இந்த பொலிட்டிஷியன் சாக்கடைகள் நின்று கொண்டு ஏதாவது ஒன்றை செய்து இல்லாமண்டு தலை விரைக்க நேற்று 2 மணி 2:30 வரைக்கும் இருந்து மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டேன். விடிய காலம் இருந்து வரைக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டேன். அந்த அளவுக்கு தலை விரைக்கிற அளவுக்கு
பொலிட்டிக்ஸ் உங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த பொலிட்டிக்ஸால வார காசுல நான் பிவைடி சீலன் 6 வேண்டி வரான். உண்மையா சொல்லணுமே இருந்தா எனக்கு மெட்டாக்கள் கொடுக்குற அந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசுகள்ல நன்கொடையில தான் இந்த பிவைடி சீலன் 6 இதுகள் அண்ணா தம்பி மாதிரி தான் இருக்குது. ஆக்கள்கிட்ட வேண்ட நன்கொடையில தான் கொடுத்து கொண்டிருக்கேன். என்னால வேறு போய் வெளிநாடுல 2.5 கோடி உழைக்கவும் மேலும் அதனால மாதத்துக்கு வருஷத்துக்கு அதனால அப்படி தேவையும் இல்லை. நான் சும்மா சொல்றேன் நான். ஸோ அந்த படியை என்கிட்ட கேட்டேன். டாக்டரா ஆண்டு கேட்டான். நான் நோமடாப்பாண்டு. ஐயோ டாக்டர் பார்க்கவே ஆசையா இருக்கு. டாக்டர் உங்களோட அடுத்த அப்டேட் எப்போ வருமானு பார்த்து கொண்டுக்கிறோம் என்று சொன்னான். எனக்கு அந்த வரைக்கும் சந்தோஷம். என்னடா 4 இளம்படியில திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம். ஸோ அவங்க நாளைக்கு நான் நாளைக்கு செத்து போனாலும் நான் நாளைக்கு இந்த அரசியல்ல இருந்து விலத்தி போய் நான் எந்த பாட்டில மன நிம்மதியாக இங்கே இடத்துல போய் ஒதுங்கி கொண்டாலும் யாரோ ஒருத்தன் இந்த அரசியலை பின்தொடர்தான் போறான். யாரோ ஒருத்தன் இந்த அரசியலை செய்யத்தான் போறான். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யாரோ ஒருத்தன் எங்களுக்கு பின்னால இந்த அரசியலை நகரத்தான் போகுது. இயற்கை யாரோ ஒருத்தனை காலத்துக்கு காலம் காட்டத்தான் போகுது. ஆனால் எங்களோட சமூகம், தமிழ் சமூகம் விடுற பிள்ளை என்னென்றால் அந்த நேரம் தேசிய தலைவர் வந்து அப்படி அடிபடைக்கு நாங்களும் ஓரமா நின்றுருந்தா ஓர்மமா நின்றுருந்தா எனக்கு தமிழ் நல்லா தெரியும். ஓரமாண்டா சைட்டா ஓர்மமா நின்றுருந்தோம்டா இல்ல இன்றைக்கு தமிழீழத்துல இருந்திருப்போம். ஆனா நாங்கள் எங்களுக்கு முழங்கால்ல சின்ன காயம் வந்தாலும் கவலை. ஆனால் அந்த கஷ்டப்பட்ட இயக்கப்படியல் பாவங்கள் எல்லாம் என்ன அண்ணா வேற ஜோசிக்க தெரிய கவலையா இருக்கு. என்ன சின்ன படி எல்லாம் போய் துவாக்க எடுத்து அடிக்கிறான் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவோம். 20, 22, 18 வயசு படிகளுக்கு என்ன தெரிஞ்சவனுக்கு ஒன்றே தான் தெரிஞ்சிருக்கும். பிரபாருடைய மூமெண்ட் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு சரியான கவலையா இருக்கு. என்னன்னா இன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல போய்க்கல பாருங்க எப்படி ஒரு படு கேவலமான ஒரு கிளிநொச்சியா மாறிட்டு யோசிச்சு பாருங்க. 22 பாரை கொண்டு கொடுத்து விட்டுருக்கான் சிறியன். சரிதானே? அவருக்கு இங்கே பிரைபரி கமிஷன் அடுத்த வழக்கு இன்கொயரி நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு சாட்சியர் சொல்லியிருக்காங்க. நான் போவேன், அது வேற பிரச்சனை. ஸோ 22 பாரை வேண்டி கொடுத்துருக்கான். கிளிநொச்சி முழுக்க கூட்டிச்சாண்டு அதுக்கு அவன் 15-20 கோடின்னு அவன் அடிச்சிருப்பான். இந்த பார் சிறியத்தை பேர் தான் கதைக்கிறேன் நான். இந்த நாயை பேர் தான் கதைக்கிறேன். சரிதானே? அப்ப அந்த இடங்களை பார்க்க கவலையா இருக்கு. ரோட்டு முழுக்க குப்பையும் ரோட்டு முழுக்க ஷாப்பிங் பேக்கும் அதுகளும் இதுகளும் பார்க்க சரியான கவலையா இருக்கு. அப்ப ஸ்கூலுகள் எல்லாம் கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதே மாதிரி பழைய மாதிரியே நான் முந்தி ஸ்கூலுக்கு போய்க்கல எப்படி போறனோ அதே மாதிரி தான் சனம் போய்கொண்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கல. இப்ப எல்லாரும் கேட்பேன். நானே கேட்கறேன். நான் தானே வளமை ஆகட்ட கேள்வியை கேட்கறேன். நானே கேட்கிறேன், அர்ச்சனா உனக்கு இங்க இந்த அக்கறை இருந்து வந்தேன். எனக்கு இருந்த அக்கறை நான் இன்னொரு சொல்லில பாதுகாத்து கொண்டு ஒரு வைத்தியரா நான் சாவச்சல் என்னோட மறந்து வேணாங்க தெரியும். என் வீட்டை தேடி வந்திருக்கேன். சாவச்சல் எத்தனையோ பேர் என் வீட்டை தேடி வந்து டாக்டர் நீங்க இந்த மருந்து இருக்க பாருங்க டாக்டர், நான் உங்கள்ட்ட வீட்டை காட்டலான்னா வீட்டை என்ன காட்டுறது, வீட்டை பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லையென்று வீட்டை தேடி வருவாங்க. சரிதானே? வீட்டை தேடி வந்து பார்த்துட்டு போன வரலாறு தான் இருக்கு. நானே என்னதான் சொல்றேன்டா, இன்றைக்கு இந்த அரசியல வந்திருந்த கொண்டு கிளிநொச்சி சனத்தை எப்படி அநியாயம். அதுல ஜிஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த ஊழல் லைன். சரிதானே? இப்ப எங்க கொண்டே நான் கைய வைக்கிறது? கராச்சி பிரதேச செயலாளரை பற்றி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட், கண்டாவள பிரதேச செயலாளரை பற்றி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட். அதுல யாரோ ஒரு ஆள் 4 சின்ன வீட்டுக்கு 4 வீடு கட்டி இருக்கிறாராமன்ட்டு ஆடிட் குவாரி போய்கொண்டிருக்குது கோப்பா கமிட்டியில. சரிதானே? அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த அது கராச்சியோ கண்டாவளையோ யாரோ ஒரு ஆள் எனக்கு தெரியும் யாருண்டு. சரிதானே? நீங்க கண்டுபிடிங்க. இப்போ எனக்கு விளங்கல் என்னென்றால் இங்கே இன்றைக்கு இளங்குமரனும் ரஜீவனும் பவானந்த ராஜாவும் பிடிக்க வேண்டிய சண்டைய அர்ச்சுனா ராமன் தான் பிடிச்சு கொண்டிருக்கான். ஏனென்றால் நான் நேரடியா சொல்றேன், ரஜீவனை பற்றி ஒரு பிரதேச செயலாளரை பற்றி ரஜீவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தனக்கு முன்னாலே அடிச்சு கேட்டாராம், என்னடாப்பா உன்ன பெரிய கம்ப்ளைண்ட் வருதுண்டு. ஸோ அவன் கம்ப்ளைண்ட் இல்லையென்று போட்டு திருப்பி வந்திருக்கிறேன். ரஜீவன் எம்பி. சரிதான்? ரஜீவன் எம்பி பற்றி தான் நான் காய்க்கிறேன். இது 35 குளர் எழுதி கொண்டிருக்கா. நான் பார்க்கிறேன் ஃபேஸ்புக் இல்லை அங்கே சொன்னாங்க. எனக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு இமெயில் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படியால் அதுக்குள்ள அந்த பிச்சை ஒன்று ஏதோ போட்டிருக்கு போடுறது. பிச்சை யூடியூபர் ஒன்று இருக்குது. பிச்சை யூடியூபர் உண்டு. அப்படி இது ஒன்று போட்டிருக்காராமண்டு எனக்கு விளங்குற அதில் பார்ப்பேன். முருகன் அவரை காப்பாத்திடுறான். முருகன் அவரை காப்பாத்துறோம் இல்லையா? இந்த காவாலியல் எல்லாத்தையும் தான் எங்களோட சமூகம் வளர்த்து விட்டு இருக்குது. சரிதானே? இன்றைக்கு பாருங்கோ அந்த வீடியோல வடிவா பாருங்க. சரி, நான் கவலையோட சொல்றேன். அமைச்சர் சந்திரசேகர் என்ற மைக்க பிடிங்கினு வருது. மைக்க கொண்டு வாண்ட மைக்க கொடுத்துட்டேன். அது பிறகு அங்கே நடந்த மைக் கொண்டு எடுத்து காய்ச்ச ஒன்னிக்க நீ நிப்பாடுறாடே என்று வந்து ஃபைல பிடுங்கல எனக்கு விசார ஏறினது. சரிதானே? அது வரைக்கும் விசார ஏறில. அது பிறகுதான் விசார ஏறினது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அது சம்பந்தமா இந்த வெளிப்படுத்த வேணும். இந்த பிரதேச கூட்டத்துல, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல நான் வெளிப்படுத்த வேணும் என்று கொண்டு வந்து வச்சிருக்கேங்கல்ல. உனக்கு வந்து நிக்கிற நாதாரியலை காவாலியலை கத்துறவனுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாது.
என்ன நீ வந்து கேள்வி கேட்கிறவனை ஊழலை பற்றி கதைக்கிறவனை சொல்றாய் பொத்தி கொண்டிருடா. இப்ப எப்படிப்பட்ட ஆள் என்ன நீ? எந்த அப்பாண்ட நான் நான் என்றைக்கும் சொல்றேனே, எனக்கு நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை வந்து என்னுடைய அப்பா மாதிரியான ஒரு மரியாதை. சரிதானே? கெப்பாசிட்டி இல்லை, மண்டவளம் இல்லை. நினைக்கிறது முரளிதரன் பிரதீபனாகல் தான் அப்படியே சொல்றது முழுக்க உண்மை, சனம் சொல்றது முழுக்க போய். எங்கடா அவங்களோட கட்சி வளரும்? என்பிபிஎன் நாசம் மறைக்கிறது இவங்க. நான் உங்களோட கட்சி தான் என்ன வீடியோ உங்களுக்கு எடுத்து பாருங்க. இன்றைக்கு தான் ஐபிசிக்கு ஒரு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். உண்மையான வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, சண்டையினுடைய உண்மையான வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஐபிசி. போய் பாருங்க. அந்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன். நான் வந்து அப்ப என்ன ஒருக்கா நல்லது ஒருக்கா கூடன்னு சொல்றவன் இல்லை. நல்லா எடுத்து போட்டிருந்தா பாருங்க. என்னோட ஐபிசிலாம் இருக்கு, அதை நான் வேண்டி கொப்பி பண்ணி நான் போட விரும்பல. அதுல போட்டிருக்காங்க நான் கேட்கிற கேள்விகள். எங்க இந்த கடலை எங்க இது கொடுத்து அதில் இப்போ அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் வந்து அப்படி கணக்கு ஊழல். அவர் ஒருக்கா கடிதம் போட்டிருக்கிறார். எனக்கு சரியான ஞாபகமா இருந்தா நான் நினைக்கிறேன் அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் பதிவு செய்திருக்கேன். ஒருக்கா சொல்லியிருக்கார் பதிவுல பிழை இருக்குது, பேர்ல பிழை இருக்கு, மாத்தித்தாங்க. இப்படி ஒரு கடுமையான ஒரு ஊழல்ல தான் இவங்க நிக்கிறாங்க. சரிதானே? இதுல நாங்க நினைக்கிறோம், எனக்கு தெரிய, நான் பேர்களை சொல்ல விரும்புவேன், எனக்கு தெரிய ஒரு இங்க ஒரு பிடி ஒரு ஆள், என்ன பிடி என்று நான் சொல்லல, அக்ரேரியனோ அல்லது என்ன சுகாதாரமோ கல்வியோ ஒரு பிடி என்று நீங்க நினைச்சு கொள்ளுங்க. ப்ரொவின்சியல் டைரக்டர் ஒரு ஆள், வீடு யாழ்ப்பாணத்திலேயே பொற்பதியில வீடு இருக்கத்தக்கனே அதை வாடகை கொடுத்து போட்டு குவார்டர்ஸ்ல இருக்கிறார். விளைஞ்சா உங்களுக்கு நாங்கள் அதுல பெரிய கயக்க விரும்பல. ஏனென்றால் அது ஒரு வயலேஷன். அது நாங்கள் இப்ப இன்கொயரி பண்ண தொடங்கி, ஆனா ஒரு காலத்துல இன்கொயரி பண்ணி நாங்க துளைப்பேன், அது வேற பிரச்சனை. இப்ப வீடு அங்கே இருக்கத்தக்கனையா அவர் அதை வாடகை கொடுத்து போட்டு பொற்பதில கவர்னர்ட்ட வீட்டுக்கு பக்கத்துல வீடு வாடகை கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு என்றால் அங்கே வாடகை இருக்கிறார். பிழைச்சி போடும். எத்தனையா பிடிக்கிறது? எல்லா கல்லனையும் போய் கள்ளன் பிடிச்சா அப்ப இவன் மிஞ்சுவான். 4 கல்லருக்கு பிடிக்க களவு குறையும். அதான் என்னுடைய தியரி. 4 கல்லரை பிடிக்க இந்த களவு தண்டபாடுல குறையும். ஆனா நாங்கள் என்ன செய்யறது? ஒரு பிரயோசனமும் இல்லை. சரிதானே? சோ ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க நினைக்க கூடாது இது மட்டும்தான் யாழ்ப்பாணத்தின் ஊழல் லிஸ்ட் உண்டு. ஊழல் லிஸ்ட் கணக்கே இருக்கு. ஆனால் இவன் இப்ப கூட இந்த கையில 3 ஊழல் லிஸ்ட் புதுசா வந்திருக்கு. அப்படி அப்பட்டமான ஊழல்கள். சரிதானே? பழைய கவர்னர்மார் மூடி மறைச்ச ஊழல்கள் அப்படியே நேரடியா வந்திருக்கு. எனக்கு என்ன கவலை என்னென்றால், சரியான கவலையா இருக்கு. இப்ப அன்றாட நான் எனக்கு முன்னால கணவர் வந்து என்ன தாண்டி தான் போய் கொண்டிருக்கணும். இங்க பாருங்க, தாண்டி தான் போய் கொண்டிருக்கணும். இவ இந்த சனத்துக்கு இன்றைக்கு இருக்கிற அன்றாட வாழ்க்கை பிரச்சனையில எங்க நாங்கள் செய்யற இந்த அரசியலை விட்டு பார்த்து கொண்டு யாருக்கு ஓட் போடணும் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கா. அந்த சன பாவம். யாழ்ப்பாண ஜனம் இல்ல, முல்லதி ஜனம் இல்ல, வவுனியா ஜனம் எல்லாம் பாவம். அது தண்டை பாட்டுல ஏதோ தண்டை வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு வைத்தியரா வந்தால, பாராளுமன்ற உறுப்பினரால 4 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறதால நான் ஏதோ சமாளிச்சு கொண்டு லோனை போட்டு காரை கட்டி ஏதோ போய் கொண்டிருக்கேன். ஆனா அன்றாட வாழ்க்கைக்கு இதுல கடை வச்சிருக்கிறவன் அதுல இந்த சின்ன இதுல உணர்ந்து திருப்புறான். ரைட். அந்த முன்னு கடை வச்சிருக்கிற இந்த சின்ன ஆட்டோ வச்சிருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆளுக்கு அவருக்கு வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கும். சோ என்னென்றால் நாங்கள் இப்ப இதுக்குள்ள இந்த ஒரு நலிவடைஞ்ச சமூகத்துக்குள்ள, நல்லா பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ள எங்கட இந்த ஊழல்வாதிகள் நல்ல கச்சிதமா இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க. அதான் கவலையா இருக்கு. என்னடால் இன்றைய பாருங்க, உண்டே அந்த டிசிசி மீட்டிங்ல எனக்கு பின்னால 3 பேர் நிக்கணும். அந்த வடிவா ஒத்து பாருங்க. மற்ற வீடியோக்கள் நான் அதை எடுத்து போட விரும்பல. ஒருத்தர் வந்து எனக்கு அடிக்கிறார். அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதுலயே மொத்திருப்பேன். அந்த கணக்கடிக்கிற டேய் கொசு எல்லாம் பட்டன் அடிச்சா போட்டுன்னு போயிட்டா பரதேசி. அவர் வந்து எனக்கு அடிக்கிறாராம். நான் அந்த வீடியோவில் பாத்துறேன். இவள் இன்னைக்கு எடுத்து சொன்னாலும் சரி, யாரும் உங்களை இப்படி அடிக்கிறதுக்கு ரெடியாரு. அமைச்சருக்கு பின்னால இருந்தோண்டு அடிக்கிறாராம் அவர் எனக்கு. நான் அந்த கொசுவை காணல. அடைய பட்டன் அடிச்சா போட்டுட்டு போயிருந்தா ஏண்டா ஐயோ ஏண்டா வாயக்கிளறிய. அது அமைச்சர் சந்திரசேகரன் ஆள் உண்டு. சரியா? 3 பின்னால வந்து நின்றது எந்த ஆள் நின்றது அங்க பிராசன். யாரோடையும் கொழுவினதா, பிரச்சனைப்பட்டதா, அந்த யாருக்கும் சண்டை பிடிக்க போனதா இல்ல. அந்த அளவுக்கு கதையும் கதைக்கல. இந்த அது போராட்டத்தில் இருந்த மனுஷன், தமிழ விடுதலை புலிகள போராட்டத்துல இருந்த மனுஷன். அந்த ஆள் வந்து வாழ்க்கையில இந்த மாதிரியான ஊத்தவாளி வேலையில செய்யாது. சரிதானே? ஊத்தவாளி வேலையில அந்த மனுஷன் செய்யாது. அந்த ஆள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமே ஒழிய, தண்டை உடம்ப கொடுத்து வெட்டு வேண்டுமே ஒழிய அந்த ஆள் இப்படி செய்யாது. ஏன்னா அந்த 8 வயசுலயே போராட்டத்துக்கு போன மனுஷன். சரிதானே? இவர் ஐயா வந்து நாங்க தள்ளுறாரு. ஐயோ மூவட்டு அவரை தள்ளி என்னோட வம்புல எனக்கு அந்த வீடியோ நான் பார்க்கல.
நீங்க பாத்தீங்களோ தெரியா, நான் முடிஞ்சால் இதுல எடிட் பண்ணி கட் பண்ணி போறேன். பட் நான் அதை பாக்கல. அந்த வீடியோல அமைச்சர் எனக்கு அடிக்க வர நேரத்துல நான் எழும்புற நேரத்துல பாருங்க போலீஸ்காரன் என்ன பிடிச்சிட்டார். போலீஸ்காரன் என்ன பிடிக்கலன்னா மின்னி இருக்குமா அமைச்சருக்கு, அவர் அடிக்கத்தான் வந்தவர் கை வச்சிருந்தார். அவர் ஃபைல பறிக்கத்தான் இருந்தால் வந்தது பாவம். ஃபைல பறிச்சு பாய முறா காய காடாடி என்னால மீட்டிங் நடத்தலாம் இருக்கிறால் அவற்றை பிரச்சனை. அவ்வளவுதான் எங்களை கையாளாத அமைச்சர் பிரச்சனை. மற்றது அந்த அருமையா இந்த சொல்றேன். அதான் நான் கூட மீட்டிங் பண்ணேன். ஆனா தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, ஊழலை நீங்க பிடிக்கணும். இப்ப உங்களை நான் தெல்லிப்பல ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறதுக்கு ஏன் என்ன, எனக்கு அன்றோமார திசாநாயில் இருக்கிற லவ்லியா அல்ல இளங்குமரன்லையும் அமைச்சர் சந்திரசேகர்லையும் இருக்கிற நம்பிக்கை இல்லையா? இல்ல இது ஒரு ட்ராப். எடுத்து கொடுத்துருக்கிறேன். எடுத்து கொடுத்தா தான் நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுவீங்க. எனக்கு தேவை அது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலை எடுத்து உங்களை தந்துட்டேன்டான்னு அடுத்த முறை பாராளுமன்றத்தில் அடுத்த இன்னொரு 3 மாதத்துல திருப்பி கேள்வி போடுவேன் தானே. இந்த 3 மாதத்துக்குள்ள தாங்கள் செய்த அபிவிருத்தி என்னண்டு விளங்கலையா உங்களுக்கு? அதான் அர்ச்சுனா மிகப்பெரிய தலையடியா இருக்கு. இவங்க எல்லாருக்குமே தலையடியா இருக்கு. ஆனால் இந்த அன்றாட வாழ்க்கையில கொமெண்ட் பண்ணுறாங்க, இந்த பேஸ்புக்ல கள்ள ப்ரொஃபைல்ல கொமெண்ட் பண்றாங்க எனக்கு சரியான கவலையா இருக்கு. ஏன்டா அந்த கொமெண்ட் பண்றவனுக்கு ஒருத்தனுக்கும் சேர்த்து தானே நான் இந்த வாழ்க்கையை இழந்திருக்கிறேன் எனக்கு தான் கவலையா இருக்கு. அப்படித்தானே எங்கள்ட இயக்கப்படி யோசிப்பாங்க. இந்த கொமெண்ட் பண்ண இந்த நாதாரிகளுக்கும் சேர்த்து தானேடா நாங்க அடிபட்டு கண் இல்லாம நானும் அது பரவாயில்லடாப்பா, சும்மா படிப்பை தான் இழந்தேன், போய் வேலையை கீழே தான் இழந்தேன், நாளைக்கு ஒரு வேலையை செய்து பிழைச்சு கொள்ளலாம். கண்காது தெரியாம கைகால் இல்லாம இருக்கிற அண்ணன் மேரெல்லாம் உங்களை நினைச்சா எப்படி கவலைப்படுவாங்கல்ல, எப்படி நெஞ்சவன் நான் விரும்பினேன். அந்த வெளிநாள் இருக்கிறவங்க ஐயா அண்ணா மேரெல்லாம் என்னடா அவங்கள நினைச்சா யோசிப்பார். அதுக்குள்ள வீடியோவும் பார்த்தேன். கல்யாண வீட்டு மேடைக்கு முன்னாள் அடி கொண்டு அவங்க ஆடட்டும், ஆடட்டுமாடா. ஏன் நான் அவங்கள நான் விமர்சிக்கலேண்டா, அவங்க இங்க இருந்து வெளியில தாங்கினவன் அதுல 4 பேர் நிப்பான். அதுல அவன் ஆடட்டும். அவன் இங்க இருந்து கொண்டு ஒவ்வொரு பங்கர்களையும் அதுக்களையும் ரெக்கி எடுக்க போய்களையும் பாம்பை வாயால கடிச்சவனும் ஆமிகாரன் களத்துல வெட்டி அப்புறம் அமர்த்தி கொண்டு ஓடி வந்து மெடிசில விழுந்தவனும் அங்க போயிருப்பான். அவன் அனுபவிக்கட்டும். அது அவன் அனுபவிச்சு சாகட்டும். அவன் வேற என்னதை கண்டது? உங்களை மாதிரி துரோகிகள் இங்கே யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு அந்த கட்சி இந்த கட்சி சிறிதரண்ட கட்சி நாய் கட்சி பேய் கட்சின்னு சொல்லி செய்யறதை விட அவங்கள் ஏதோ அதுகளை அனுபவிச்சாது சாகட்டும். எனக்கு அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அவங்க உண்மையான இயக்கத்துக்கு எப்படி விலைக்குமென்னு யோசிச்சு பாருங்க. இயக்கத்துல நின்றவனும் உண்மையா அடிபட்டவனுக்கு காயப்பட்டவனுக்கு அது போராளியா செத்து போனவன் அம்மா எந்த அண்ணா மாதிரி 2 பேர் இயக்கத்துல இல்லையேண்டா. எனக்கு எவ்வளவு வெளியா இருக்குமென்னு யோசிச்சு பாருங்க. நான் இந்த நாதாரியல் இந்த வேளமாயிலன் மாதிரி மற்ற இன்னொன்று டையும் போட்டு வெள்ளை கலர் ஷர்ட்டும் டையும் போட்டு வந்துருக்கு. பரதேசி பன்னாட ஓலவல் பாஸ் பண்ணிச்சோ தெரியாது. அது ஏதோ தவிசாளர் ராமண்டு தவிசாளரோ செயலாளர் ராமண்டு தவிசாளர் தான் இருக்கணும் நினைக்கிறேன். டைய கட்டி கொண்டு வந்திருக்கு. டை கட்ட மாட்டேன்டா, அதனால நாதாரி கேஷுவல் ஸ்மார்ட் கேஷுவல்ல வாரினான். உங்களுக்கு அது விளங்காது. சில தவிசாளருக்கு விளங்காது. ஸ்மார்ட் கேஷுவல் டெனிமும் அடிச்சு மேல ஷர்ட்டு போட்டு வரதான் ஸ்மார்ட் கேஷுவல் சப்பாத்தோட. அதனாலதான் ஸ்மார்ட் கேஷுவலோட வாரினான், ஃபோமலோட வராம. ஃபோமலோட உங்களுக்கு முன்னால வந்திருக்க டைய கட்டி கொண்டு அதை மாதிரி அவமான பேர் ஒன்றுமே இல்லடா. எனக்கு என்ன கவலை என்றால் இன்னைக்கு ஒரு 3 பேரை செட் பண்ணி அவரிடக்கு அடிக்கிறார் அவரிடக்கு நான் திருப்பி நான் கோவப்பட்டது அமைச்சர்ல. இந்த ஃபைல் எடுக்கிறது கிழிக்கிறது புடுங்குற இந்த நாதாரி வேலையெல்லாம் வைக்கப்படாது. அவர்ல வெளியே போண்டு நீ எல்லாம் ஒரு அமைச்சரா என்னென்ன வெக்கமா கிடக்கண்ணே. ஒரு ஒரு கேள்வி ஒருத்தன் வந்து ஒரு ஊழல ஒருத்தன் கேட்கிறான்னு ஊழல கேட்கிறவன வெளியே போக சொல்றாய். வெக்கமான ரோசம் உங்களுக்கு. அதான் தேசிய பட்டியல வந்து நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இண்ட வரைக்கும் வாக்கு போடையில அவங்க விளங்கிச்சா உங்களுக்கு. இண்ட வரைக்கும் சனம் வாக்கு போடையில தேசிய பட்டியல நீங்க வந்தது காரணம் என்னண்டா, அடி கொஞ்சம் ஜோசி அண்ணே, நாங்க நாளைக்கு அரசியலை விட்டு போறோம். நீ கனகாலம் ராமனா நடிச்சுன உன்னை கஷ்டப்படுத்த மாட்டான். நீ நாங்க போயிடுவோம். உங்களுடைய அரசாங்கம் எங்களை எப்படியும் வெளியால அனுப்பும். எங்களுக்குள்ள வேற ஸ்டெப்புகள் எடுக்க வேண்டி இருக்குன்னு தானே. அதெல்லாம் நாங்கள் விரைவில் இதுக்கு நாங்கள் முடிவு காணும். ஆனா என்னண்டா எனக்கு சரியான கவலை என்னண்டா, உங்களை நம்பித்தானே என்ன வடக்கு மாநிலத்துல ஒரு அமைச்சர் என்று சொல்லி ஒரு 5 வருஷம் ஒருத்தன் தன் வாழ்க்கையை இந்த மண்ணுல செலவழிக்க போறான். என்ன பெரிய கனவுகளோட பெரிய நினைக்கிறேன். எங்களோட தேசிய தலைவர் பிரபாகரன் செத்திருக்க கூடாது, அந்த எங்கேயாவது போயிருக்கோன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அந்த மனுஷன் எங்கேயாவது இருந்தா இந்த வீடியோ பார்த்தா அந்த உண்மையாவே கவலைப்படும். இதால தாண்டா நான் ஒன்றுக்கும் கொள்ளாம வெளிக்கிட்டு எந்த வாரில் வந்து சாம்பரைக்கும் முடியாது. இந்த சனத்துக்காக அடிபட்டடா என்ற மனசிய பிள்ளை எல்லாம் இழந்து ஆன்மா அந்த ஆன்மா எப்படி கதைக்க முடியும் யோசிப்பேன்.
என்ன எப்படி ஒரு இனம், எப்படிப்பட்ட ஆக்கள் நாங்கள்? உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? எப்படிப்பட்ட ஆக்கள், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆக்கள். அரசியல்ல இருந்து அர்ச்சுனா விலத்தி போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஏனென்றா நாளைக்கு ஒரு பெரிய சபையில காசு என்ன நடக்குன்னு ஒருத்தன் கேட்க கூடாது, நாளைக்கு மாகாண சபையில என்ன நடக்குன்னு கேட்க கூடாது, நாளைக்கு வந்த காசு என்னன்னு கேட்க கூடாது, போன காசு என்னன்னு கேட்க கூடாது. கேட்டா துரோகி. எனக்கு விளங்கலடா, எனக்கு இதுக்கு மேல விளங்கல. இன்றைக்கு டிசிசி மீட்டிங் நீ 7 மண்டா வந்து பேரண்டு அதுக்கு இல்ல ஒரு 7-8 பேர் எனக்கு விளங்கிருப்பேன். நானே நீ வேற ஊழல்வாதின்னு சொல்றேன்டா. எங்கட முரளிதரனே இன்றைக்கு அந்த 8 பேரையும் என்ன அடிப்படையில உள்ளுக்க விட்ட நீ? என்ன அடிப்படையில? அந்த ஒரு அக்கவரால் இருக்கிற அவை கோட் போட்டு கொண்டு முழு இடங்கள்லயும் போய் சிவத்தை கூட ஒரு மேனியா பேஷண்ட். அது ஒரு மேனியா பேஷண்ட். அது வெள்ளச்சேட்டு, வெள்ளை கோட்டு, சிவப்பு கோட்டு எல்லாம் போட்டு கொண்டு தெரிஞ்சு குள்ளறைக்கு ஒண்ணுக்குது. அது அந்த மேனியா பேஷண்ட் என்ன அடிப்படையில நீ உள்ள விட்ட நீ? என்ன 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 அமைப்பு, என்ன ஆணின்ற அமைப்புல உள்ள விட்ட நீ? அதாலதான் முரளிதரன் என்கின்ற நபரை நான் இன்று வரைக்கும் விமர்சிக்கிறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ கம்ப்ளைண்ட் தந்திருக்கிறாங்க. இங்க இருக்க ஒரு 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 ஆயுர்வேதிக் டாக்டர் அளவு கம்ப்ளைண்ட் அள்ளி தந்திருக்கு. நீங்கள் காணிக்காந்தவர் மயிர்காந்தவர் வச்சு அந்த அவன் காணி எடுத்து எம்பிசிஎஸ்க்கும் விளையாட்டு இதுக்கும் கொடுத்துருக்கீங்க. நீங்க கவர்னரோட எல்லாம் சேர்ந்து அவங்கள்ட்ட இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. இடம்பெயர்ந்து போனவன்கிட்ட பெர்மிட் இல்ல. பரம்பரை அவங்க அங்கதான் வாழ்ந்தவங்க. பழைய ஜிஎம் பழைய ஜிஎஸ் மேர் ஆதாரம் சொல்லி நம்ம உங்களுக்கு. ஆனால் அவங்கள்ட்ட காணியை பறிச்சு எடுத்துருக்கீங்க. நீங்க இங்க வந்தவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆபீஸ்ல. எப்படி வேலைக்கும்னு ஜோதிச்சு பாருங்க. அப்படியே நாங்களும் தான் சாவச்சல் இருந்தாங்கடாப்பா. நாங்கள் அங்க இருக்கிற கள்ளனை பிடிச்சு தானேடா பிரச்சனைப்பட்ட நாங்கள். சனத்தோட அடிப்படையிலேயே நான் இப்ப வரைக்கும் நான் சொல்றேன். நான் எம்எஸ்ஆர் கேக்களையும் யாரும் வந்து டாக்டர் முதுகு நோவுதண்டா பாருங்கம்மா குனிங்கோ நிமிருங்கோ ரைட் எக்ஸ்ட்ரா எடுப்போம்டா எக்ஸ்ட்ரா எடுப்போம். அல்ல நீங்க அந்த மருந்தை குடிச்சு போட்டு டெக்லோஃபெனாக் ஒரு 3 வீக்ஸ் குடிச்சு போட்டு வாங்க. 3 வீக்ஸ் இல்ல 3 days குடிச்சு போட்டு வாங்க. நான் இந்த வரைக்கும் மாட்டேன். நாங்கள் பேஷண்டா இருக்கலையும் யாரையும் அப்படி துரோகம் செய்ய இல்லை. பயங்கர வலியோட நான் சொல்றேன். இந்த டிசிசி மீட்டிங் வராதண்டா வருவண்டி வருது வாயில. அது வந்த சின்னல இருந்து பழகிட்டாங்கடா. என்னடா ஆகிறது? அப்படி பழகிட்டாங்க. சரிதானே? அந்த என்ன வடிவேல் ஜோக் மாதிரி எங்கடா அந்த கிணத்தை காணமென்ட்டு, அந்த கிணத்தை காணமென்ட்டு வடிவேல் ஜோக் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த ஜோக் தான் இன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல நடந்தது. இங்கடாப்பா தென்னை தோட்டத்தை காணமென்ட்டு ஒரு கிழமை எல்லாத்துக்கு அது சம்பந்தமா ரிப்போர்ட் தரணும். எங்க போய் நான் இதை சொல்லி அழுகிறேன். ஒரு கிழமையில அது சம்பந்தமா ரிப்போர்ட் தரணும். அப்போ ஒரு ஆசா, நான் ஒரு பெரிய ஆசையோட இந்த அரசியலுக்கு வந்தேன். சரிதானே? பெரிய ஒரு ஆசையோட வந்தேன். நான் இந்த வரைக்கும் என்னுடைய கைகள் சுத்தம். நான் யாரையுமே இந்த வரைக்கும் நான் நீங்க எல்லாரும் ரியகம் எடுத்திருக்கேன் எவ்வளோ சுடையில. சரிதானே? நான் ஒரு வைத்தியராக வாழ்ந்தவன். அதால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோரல் இது உண்டு. சின்னல இருந்தே இருக்கு. டாக்டர் அவனோட ஆசைப்பட்டு படிச்சு வந்தது. நீ ரவுடின்னா நாங்க ரவுடி. அடிச்சு பேர்த்து தூக்கி எறிஞ்சிருக்கோம் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு காலத்துல. அது வேற பிரச்சனை. நீங்க ரவுடின்னா ரவுடி. சரிதானே? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பிள்ளை கை வைக்க இழுத்து போட்டு பேர்த்து போட்டு தூக்கி கொண்டு எறிஞ்சு நான் குவார்டர்ஸ் இருந்து வெளியே மயிராண்டி வரவியா இருந்தா துளைப்பேன். குவார்டர்ஸ் பார்க்க மாட்டேன். போய் கேளுங்க. சரிதானே? சாவச்சல் இருந்தானே பிள்ளைக்கு அடிச்சதுக்கு, என் மகனுக்கு அடிச்சதுக்கு தான் கொடுத்தேன். நான் அவன் தண்டை வேலை இருந்து ஆடி கொண்டு தான் அவனோட போய் நொட்ட அவன் ஏதோ பேசி சொல்லி போட்டான்னு வேற அடிச்சவனா கொடுத்தான். அவன் வாயால சொன்னா நீ வாயால சொல்லு. சரி, வேற பிரச்சனை. சரிதானே? அவன் என்னுடைய நல்ல நண்பன். சின்னல இருந்து நல்ல நண்பன், என் ஆர்வீர் நண்பன். அது வேற பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு சமாளிச்சிட்டேன். ஆனால் இந்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு சரியான கவலை என்னென்றால் இந்த கிளிநொச்சி ஒரு பாடமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல சமூக ஊடகங்கள்ல கொமெண்ட் பண்றார்கள் தங்களுடைய மனசை பொறுத்து. இன்றைக்கு நான் இன்னொரு கதையை சொல்லி போட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஹிரு நியூஸுக்கு அடிச்சேன். ஹிரு நியூஸ் மற்றது சூரியன் எஃப்எம்முக்கு அடிச்சேன். ஏனென்றால் இந்திரஜித் அண்ணா வந்து ஒரு ஒரு நல்ல ஊடகவியலாளர். 20-25 வருஷம் சூரியன்ல இருக்கிறவர். அவர் வந்து என்னை பேட்டி எடுத்தவர். அவருக்கு ஒரு பேட்டி கொடுக்க போய்தான் போன தடவை நான் ஃபாரினுக்கு வர என்ற ஃபிளைட் மிஸ் ஆயினது. சரிதானே? ஃபிளைட் மிஸ் ஆயினது. அவருக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க போய்தான். அதுல 3.5 லட்சம் ரூபாய் நட்டமான உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்க வந்து நீங்கள் அதில் உங்களுக்கு விளங்காது இந்திரஜித் அண்ணன் என்னடா. நான் அவர்கிட்ட எடுத்து கேட்டேன். அண்ணன் ஆரண்ண சொன்னது உங்களுக்கு என்னை போலீஸ்காரர்கள் வெளியேற்றினார்கள் என்று சொல்லி ஒரு தலையங்கம் போட்டுக்கொடுங்க. இல்ல எம்பி மற்ற எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற ஊடகவியாளர் சொன்னதான் நான் போட்டேன். அப்ப நான் சொன்னேன் ஒரு மனச்சாட்சி வேணும். என்ன ஒரு பொய்யான நியூஸ் போடைகள்ல இப்ப நான் எல்லா ஊடகங்களையும் ஐபிசியில லங்காசிரியில எல்லாம் கோல் பண்ணி சொல்லி கொண்டு நிக்கல. பிள்ளை பிள்ளையா போடுறீங்க என்ன? ஆனா அங்க இருந்து எழுதுற ரைட்டருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, சொல்றதானே அவன் போடுவான். சோ இந்திரஜித் அண்ணன் சொன்ன அண்ணன் தயவு செய்து அப்படி பொய்ய எழுதாங்க. கவலையா இருக்கு. ஒன்றுமே இல்லாம ஒரு தேவையுமே இல்லாம இந்த அரசியல் போராடுற ஒருத்தனே கவலையா இருக்குன்னு.
உங்களோட மனச்சாட்சியப்படுங்க சரி எம்பி நாங்கள் அந்த நியூஸை மாத்தி போடுறோம். நீங்க உங்களோட பக்க இதோண்ட ஒரு காணொலியா தமிழ்லையும் இதுலையும் தாங்க நான் அனுப்பியிருக்கிறேன். உடனே நியூஸை மாத்தி போட்டுட்டோம். ஸோ மற்ற லக்பீம நியூஸ் எடுத்தது, ஆதவன் அது ஏபிசி நியூஸ், ஹிரு எல்லாம் எடுத்தது. இந்த சக்தி மாதிரியான ஊடகவியலாளர்கிட்ட தான் கேட்கிறோம். நெடுகளும் ஒருத்தர் இந்த சமூகத்துல ஒரு விசில் ப்ளோவரா உங்களுக்கு இருக்க மாட்டான். ஒரு விசில் ப்ளோவரை கூட உங்களுக்கு நீங்கள் பாதுகாத்து கொடுக்கலாண்டா நீங்க என்ன ஊடக தர்மம்? நாளைக்கு நீங்க சாயங்களையும் ஜோசிப்பீங்க தானேடாப்பா. நாங்கள் செய்யற பாவம் எல்லாம் நாங்க சாயங்கள்ல ஒரு நாளைக்கு ஜோசிப்போம். நான் இப்பவும் சொல்றேன், நான் 23 நாள் சிறையில இருந்தது நான் விட்ட பிள்ளைகளுக்கு ஆனது. அம்மா பேசினான், அப்பா பேசினான், சின்ன நாய்க்கு காலால் அடிச்சிருக்கிறேன், பூனை கல்லால் அடிச்சிருக்கிறேன், எல்லா பாவங்களும் சேர்ந்துதான் 23 நாள் நான் சிறைகள் இருந்தேன். நான் அதை பற்றி எனக்கு ஜூட்சன் சார் அதை எழுதினவர், நான் அதை பற்றி அதை கவலைப்படையில. ஏன்னா நான் எங்கேயோ விட்ட பிள்ளைக்கு கடவுள் இந்த பிறப்புல எனக்கு அதை தண்டனையை தந்திருக்காருன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி யோசிச்சேன் நான். அதே மாதிரி நீங்கள் இப்படி பொய்யா எழுதியக்குள்ள எல்லாம் ஒரு மனச்சாட்சி இருக்கா இல்லையாடா உங்களுக்கு? நீங்கள் எழுதுறதால எத்தனையோ பேர் பிள்ளையா என்ன விளங்கி கொண்டு, இன்கேஸ் பிள்ளையா விளங்கி கொள்றதால அவர்களுடைய கருத்துக்களால நான் மனம் நொந்து நான் இந்த அரசியலை விட்டுட்டு போனேன். அதால பாதிக்கப்படுறது நானா இல்ல எந்த சமூகமான்ற யோசிக்க. நான் இப்ப போய் கொண்டிருக்கிறது இதுல ரோட் இது கேஸ் ரோட்ல சரிதானே, வண்ணார் பண்ண சிவன் கோயிலுக்கு முன்னால போய் கொண்டிருக்கேன். காரை உருட்ட வேலாம் இருக்கு. 2 பக்கமும் ஆட்டோவும் பைக்ஸும் நிப்பாட்டப்பட்டிருக்குது, ஹாரில் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஒரு சின்ன சந்தொண்டுகளாலதான் போறேன். எந்த மனசுல இருக்க உண்மையை சொல்றேன். என்னுடைய கண் இப்ப என்னத்தை பார்த்து கொண்டு வருதுன்னா, இதுல ஒரு மெட்ரோ ஒன்று இப்படி போற மாதிரி பார்த்து கொண்டு வருது. என்ற மிகப்பெரிய ஆசைதான் கொக்குவில்ல இருந்து சரிதானே இந்த வேம்படி வரைக்கும் ஒரு மெட்ரோ. அதான் என் மிகப்பெரிய ஆசை. நான் சொல்லல உங்களுக்கு, நான் தமிழீழம் வேண்டி தருவேன். இந்த ரோட்டை 4 மடங்காக்கி மேலால் ஒரு மெட்ரோ, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு போற ஆக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மட்டும். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போற நோயாளிகளுக்கு, வயசு ஓன ஆக்களுக்கு, 50 வயசுக்கு மேல ஆக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் மேலால் ஒரு ஃப்ரீ மெட்ரோ. வடக்கு மாகாண சபையால இந்த இந்தியாவில் போய் பாத்தீங்கன்னா தெரியும் மெட்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லி, அப்படி ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ மெட்ரோ உண்டு. இதுக்குள்ள கட்டோன் மெட்ரோ குட்டி ஆசை தான். அவ்வளவுதான் இந்த அரசியல். நான் சொல்ல உங்களுக்கு நான் தமிழ்லாம் பிடிச்சு தருவேன். என்னோட வேலை செய்த வைத்தியர்கள் நாளைக்கு என்னட்ட டே மச்சான் என்று சொல்லி ஒரு கோல் பண்ணி கதைக்கிற ஒரு சிஎம் இருக்கணும் என்றதான் ஆசை. எனக்கு படிப்பிச்ச சேர் மேரெல்லாம் அப்பன் நிக்கிரியோட நாங்களோட வந்த உன்னை சந்திக்கலாமா, சின்ன பிரச்சனை ஹாஸ்பிட்டல் ஒன்றுல, எங்களை இதை நீ ரெக்டிஃபை பண்ணி தருவியான்னு எனக்கு படிப்பிச்ச சேர் மேர் கோல் பண்ணி கதைக்கிற ஒரு சிஎம் இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். நடக்கும் மாதிரி இரவா. நன்றி, வணக்கம் டாக்டர் அர்ச்சனா.